this? These are bunch of balloons. Okay, what is present inside the balloon? Air is present. Okay, in this lesson, what is the topic we are going to learn means nothing but air. Okay, so what are the subtopics we are going to learn in the air lesson means air for the survival of plants and animals, then uses of air is everywhere, atmosphere and its layer, then composition of air, experimental verification of oxygen, nitrogen and carbon dioxide, burning and then combustion. First, we are going to learn about the introduction part. Air is present everywhere around us. We cannot see air, but we can feel its presence in so many ways. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏர் வந்து இது எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்ட்டாக இருக்குது நம்மளுடைய சரௌண்டிங் சொல்கிறாங்க. நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, ஏர் இருக்குதுன்றது வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இட் ப்ரெசன்ஸ் இன் so many ways. ஃபார் எக்ஸாம்பிள் we feel air when the trees rustle. அதாவது ட்ரீஸ் வந்து அந்த ட்ரை லீவ்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு லீஃப் இன்னொரு லீஃபோட படும்போது சவுண்டு கொடுக்கும். அதை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிளாத் ஹேங்கிங் ஆன் எ கிளாத் லைன் ஸ்வே. அதாவது கொடிக்கம்பதில் வந்து நம்ம துணி காய வச்சிருப்போம் இல்லையா, அது வந்து இப்படி இப்படி ஆடும் இல்லையா, அது மூலியமாகவும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேஜஸ் ஆஃப் ஆன் ஓப்பன் புக் ஃப்ளட்டர்ஸ். அந்த பேப்பர்ஸ் வந்து மூவ் ஆகும் சரியா, அது மூலியமாலும் ஏர் இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வென் த ஃபேன் இஸ் சுவிட்ச்ட் ஆன், வென் kites fly in the sky. Okay, we cannot see, touch or taste air, but we can feel it. அது மட்டும் இல்லாமல் ஃபேன் ஆன் பண்ணும்போது ப்ளஸ் கைட்லாம் பறக்குது இல்லையா, அது மூலியமாகவும் ஏர் இருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிக்கிறாங்க. நம்மளால் என்ன பண்ண முடியாது, டச் பண்ணவோ இல்லை ஏர்னுடைய டேஸ்ட் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, பட் டெஃபினெட்லி we can feel the air. Next, it is the air that makes all these movements பாசிபிள். அதாவது ஏர் இருந்தால் தான் நம்ம முன்னாடி சொன்ன எல்லா மூமெண்ட்டுமே வந்து என்ன ஆகும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. தஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஏர் இஸ் ப்ரெசன்ட் ஆல் அரவுண்ட் அஸ். இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் மூலயமா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னாக்கா, கண்டிப்பாக நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் வந்து ஏர் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட், ஏர் இஸ் நெசசரி ஃபார் அஸ் டு லிவ். ஓகே, வி கேன் லைவ் வித்தவுட் ஃபுட் ஃபார் சம் டேஸ், வித்தவுட் வாட்டர் ஃபார் எ ஃபியூ ஹார்ஸ், but cannot survive without air for more than a few minutes. So air is very important for all living beings to survive. கண்டிப்பாக ஏர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா ஃபுட்டு இல்லாமல் கொஞ்சம் ஒரு சில டேஸ் இருக்கலாம், அதேமாதிரி வாட்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் ஹவர்ஸ் இருக்கலாம். ஆனால் ஏர் இல்லாமல் நம்மளால் என்னது ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் உயிரே வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த லிவிங் ஆர்கானிசம் டு சர்வே. உயிர் வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னாக்கா, ஏர் இஸ் மூவிங் இட் இஸ் கால்ட் விண்ட். இட் இஸ் கூல் அண்டு so thing as breeze. Okay, when air moves with force, it can even uproot trees and blow off the rooftops. அதாவது ஏர் வந்து ரொம்ப சில்லாக கூலாக இருந்ததை நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்க ப்ரீஸ் சொல்கிறோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஏர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வரும்போது என்ன ஆகும், அந்த பிளான்ட்டுடைய ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டே பிடுங்கி போட்டுட்டு சாய்ச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் சைக்ளோன் டைம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் வீட்டினுடைய அந்த கூரையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ரூப்ஸ், அதுவும் என்ன ஆகிடும், பறந்து போயிடும். ஸோ ஏர் இஸ் நெசசரி ஃபார் ப்ரீத்திங் அண்ட் ஆல்சோ ஃபார் கம்பஷன். இது மட்டும் இல்லாமல் ஏர் நமக்கு எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா breathe பண்ணுறதுக்கு. ஓகே, when you are doing the respiration process, oxygen is very very important, and that is only called as the breathing, and also for the combustion reaction also it will be need. Listen children, here what they given in the pictures view means air lesson. What are the subtopics we are going to learn? For example, atmosphere and its layers, then air for survival of the plants and also the animals, then what are the composition of the air, then what are the uses of the air. Yes, what is the subtopic? First you are going to learn atmosphere. So earth is surrounded by a huge envelope of air is called the atmosphere. அதாவது நம்ம அர்த்து வந்து சரௌண்டட் என்ன சரௌண்ட் ஆயிருக்குன்னா ஹியூஜ்னா பெரிய என்வலப் கவர் ஆயிருக்குது. அது எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர். அதுக்கு தான் பேர் என்னன்னு சொல்லிக்கிறாங்கன்னா அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர் எக்ஸ்டெண்ட் டு மோர் தென் 800 kilometer above the surface of the earth and is held in place by the earth's gravity. நல்லா கவனிக்கணும், நம்மளுடைய அர்த்துலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த அட்மாஸ்பியர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 800 கிலோமீட்டருக்கு மேலே தான் என்ன இருக்குது, நம்ம அர்த் சர்ஃபேஸ்க்கு மேலே தான் வந்து என்ன இருக்குனாக்கா இந்த அட்மாஸ்பியர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் த அட்மாஸ்பியர் protect us from many harmful rays coming from the sun. So the air envelope is thicker near the earth surface
and as we go higher the density and the availability of air gradually decreases. So this is because as we go higher the force of gravity decreases, so it's not able to hold large amount of air. Listen children, what they explain in this paragraph means நம்மளுடைய ஆர்த் சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக போக அதனுடைய கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ஏர் வந்து எப்படி இருக்குனாக்கா டென்சர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஆர்த் சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஏர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆனால் மேலே போக போக வகை அதனோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும் பிகாஸ் டியூ டு த அர்த் கிராவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் த அட்மாஸ்பியர். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்மாஸ்பியர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சன் ரேஸ்லேருந்து வர சம் பாய்சனஸ் ரேஸ்லாம் டைரெக்டாக நம்ம அர்த்துக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் it will be filter or it will be prevent. Okay, so due to that we can avoid certain harmful diseases. The next one, the atmosphere is made up of 5 different layers: the troposphere, the stratosphere, the mesosphere, the ionosphere, and then exosphere. So these are the different types of the atmospheric layers. Yes, this is the Yes, children, this is the earth. From the earth top into the atmosphere is there. How it will be classified? See, this is this part only troposphere, then ozone layer, stratosphere, mesosphere, ionosphere, and then exosphere. Clear? The next one, the troposphere is the layer closest to the earth. It is the layer in which we live. It extends upwards for about 16 கிலோமீட்டர் above the surface of the earth. என்ன சொல்லிக்கிறாங்க, ட்ரோபோஸ்பியர்னா நம்ம வாழறோம் இல்லைங்களா அந்த அர்த் பார்ட், அதுக்கு தான் என்ன பேருனாக்கா ட்ரோபோஸ்பியர் சொல்கிறோம். இட் இஸ் க்ளோசஸ்ட் டு த அர்த், அதுவும் நமக்கு ரொம்ப கிட்டியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இட் இஸ் த லேயர் இன் விச் வி லிவ், அதுதான் நான் இருக்குன்னு சொல்லிட்டேன். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 16 கிலோமீட்டர். ஓகே, ஃப்ரம் த அர்த் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட், மூவ்மெண்ட் ஆஃப் விண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் திஸ் லேயர். இட் ஆல்சோ contain water vapor. It is responsible for making clouds. This layer is responsible for the weather we experience on earth. நல்லா கவனிக்கணும், இங்க வந்து மூமெண்ட் ஆஃப் த விண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இட் ஆல்சோ கண்டெயின் த வாட்டர் வேப்பர். ஓகேவா? வாட்டர் வேப்பர் வந்து வாட்டர் வந்து எவாப்ரேஷன் ஆயிருக்கு இல்லையா, அந்த வாட்டர் வேப்பர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இது எதுக்காக ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் த கிளவுட்ஸ். ஓகே, ஸோ திஸ் லேயர் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த வெதர் we experience on the earth. Aircrafts usually fly above this layer to avoid strong wind and bad weathers. அதாவது நம்ம ட்ரோபோஸ்பியருக்கு மேலே நெக்ஸ்ட் லேயரில் தான் வந்து என்ன ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர்லாம் ஃப்ளை ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் வந்து ஏர் விண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் வெதர் சம்டைம்ஸ் வந்து சில்லு க்ளவுடியெல்லாம் இருக்கும். டு அவாய்ட் தட் ப்ராப்ளம் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன், த ஸ்ட்ராட்டோஸ்பியர் லைஸ் அபோவ் த ட்ரோபோஸ்பியர். அதாவது ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இருக்கிற லேயருக்கு தான் பேர் என்னன்னாக்கா ஸ்ட்ராட்டோஸ்பியர் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் லேயர் ஹேஸ் த ஓசோன் லேயர் இன் இட். ஸோ த ஓசோன் லேயர் ப்ரொடெக்ட் ஆல் லைஃப் ஆன் earth from the harmful ultraviolet rays of the sun. அதாவது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் இருக்குது. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஓசோன் லேயர் மீன்ஸ் நத்திங் பட் இட் இஸ் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் த ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேஸ் reaching from the sun. Next topic, experimental verification of presence of oxygen, carbon dioxide and nitrogen in air. அதாவது ஏரில் வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் என்ற கேஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இஸ் ஏர் எ திங் ஆர் எ காம்போசிஷன் மிக்சர்? பிஃபோர் லேர்னிங் தட் ஒன், ஏர் வந்து ஒரு திங்கா இல்லை அது வந்து காம்போசிஷன் ஆஃப் மிக்சரா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் லாங் டேர்ம், தட் இஸ் until 18th century, human thought air as a fundamental constituent of matter. However, an ingenious experiment conducted Joseph Priestley in 1774 showed that air is not an elementary substance but a composition. அதாவது ஸ்டார்டிங் பிஃபோர் 18th சென்ச்சுரி வரைக்கும் ஹியூமன் பீயிங் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன்றது ஒரு திங்கு, ஒரு கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோசப் பிரிஸ்லி என்ற ஒரு 1774 தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, பட் இஸ் ஏ காம்போசிஷன். அதாவது ஒரு சின்ன எலிமெண்ட் இல்லை, இது வந்து காம்போசிஷனாக இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ஆர் மிக்சர் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹி வாஸ் ஆல்சோ ஏபிள் டு ஐடென்டிஃபை
a colorless and highly reactive gas which was later named oxygen by the great French chemist ஆண்டோனி லவாஷியர். அதாவது இது மட்டும் இல்லாமல் வேற ஏருக்கு வந்து என்னது கலர் இல்லை, சரிங்களா? ஹைலி ரியாக்டிவ் கேஸ் இருக்குது ஏரில் அப்படின்றது, அதுக்கு என்ன பேர் அப்படின்றது வந்து யார் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட். அவருடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோனி லவாஷியர். சரி, எது வந்து ஹைலி ரியாக்டிவ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன். நெக்ஸ்ட் பிரிஸ்லே took a tub of water and made a float and placed a candle on it. He covered candle with a glass jar. As the bottom portion of the jar was filled with water, no air can enter or exist, and hence the jar was completely sealed. As you would have guessed, the candle flame was extinguished in a very short time. He used a magnifying glass to focus the sun rays to light the candle. Thus, he tried to relight, relight, relight the candle many times without opening the sealed jar. The candle could not be relit. What can be made out of it? அதாவது நெக்ஸ்ட்டுமா பிரிஸ்லே அப்படின்றவர் என்ன பண்ணாரு, ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டு அந்த வாட்டர் டப்பில் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, சரிங்களா? அது என்ன பண்ணுது, கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் அது அந்த கேண்டில் வந்து கண்டினியூவாக பேர்ன் ஆகுமா, இல்லை வந்து என்ன ஆச்சுனாக்கா கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகுமா? அப்படி ஆஃப் ஆன பிறகு அவர் என்ன பண்ணார், சன்லைட் மூலயமா திரும்பி வந்து அந்த கேண்டிலை வந்து எரிய வைக்க ட்ரை பண்ணார், சரிங்களா? அது எரிஞ்சிருக்குமா அப்படின்றது என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? இட் வாஸ் கிளியர் தட் something in the air was being used for burning and being converted into another substance. So once the substance in the air that was aiding the burning was completely used by the burning flame and converted into another substance, the flame went out. அதாவது ஒன்றும் இல்லைம்மா, பேர்னிங்க்கு முன்னாடி ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸாக இருக்கும். After the substance undergoing the burning definitely will be turns into the some other substance. அதை பற்றி எங்க சொல்லிக்கிறாங்க. Next one, later. Now, as the jar was inside the water, Priestley could gently lift the jar and place a live mouse inside it without allowing outside air to enter the jar. So, without oxygen, as you would have guessed, the mouse died. It was clear that oxygen was necessary for the survival of the mouse. அதாவது இங்கே பாருங்கம்மா, நம்ம வந்து மவுஸ் போடுறோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்ச நேரம் மட்டும் என்ன இருக்கும், அதில் ஆக்சிஜன் இருக்கும், ஓப்பன் பண்ணி தான் ஏற்கனவே இருக்கிற ஆக்சிஜன். அப்போ கொஞ்ச நேரம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் வந்து டை ஆயிருக்கும். ஏன்னா ஜார் ஓப்பன் பண்ணும்போது வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் உள்ளே என்ட்ராகாத அளவுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் ஓப்பன் பண்ணிட்டு மவுஸை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஆக்சிஜன் இல்லாதால என்ன ஆயிடுது, அந்த மவுஸ் வந்து டை ஆயிடுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஆக்சிஜன் வந்து ரெஸ்பயர் ஆகிறதுக்கு, லிவிங் ஆர்கானிசம் வந்து உயிர் வாழறதுக்கு தேவையானதுன்னு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு in the next step, he gently lifted the jar and placed a mint plant. ஓகேவா, அந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க 5th ஃபிகரில், சரிங்களா? அதுக்கப்புறம் note, look at the figure. You could see that the plant is inserted into the bell jar when the jar is very much inside the water. This is done to ensure that the outside air is not entering into the bell jar. So plant being a living thing like mouse, perhaps he thought would die. Instead, the plant survived. After placing the mint plant, he lit up the candle and it continued to burn. அதாவது இங்கே பாருங்கம்மா, அந்த டயக்ராம் பாருங்களேன். அவர் என்ன பண்ணார், இந்த பெல்ஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு மின்ட் பிளான்ட்டை வைக்கிறார், சரிங்களா? அவர் என்ன நினச்சார்னா, மவுஸ் வச்சு மவுஸ் இருந்தது இல்லையா, ஆனால் இந்த இந்த பெல்ஜாருக்குள்ளே வாட்டரும் இருக்குது. மவுஸ் வைக்கும்போது அந்த மவுஸ் டை ஆகிடுச்சுல, அதே மாதிரி இந்த பிளான்ட்டும் டை ஆகிடும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் என்ன ஆகலை, பிளான்ட் வந்து டை ஆகலை, அப்படியே தான் சர்வே ஆகுது. அதே மாதிரி கேண்டில் என்ன ஆகுது, கண்டினியூவாக பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4th experiment, he took a jar burning a candle and converted all oxygen into carbon dioxide. He placed a mint plant, a mouse into this jar. Both the plant and the mouse surveyed. He found that
plants and animals have a synergy. Animals consume oxygen and release carbon dioxide, and the plant takes up carbon dioxide and release oxygen. நெக்ஸ்ட் ஸ்டெப் லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு மவுஸ் ரெண்டுமே ஒரே சார்க்குள்ள வந்து பிளேஸ் பண்ணுறாரு. சரிங்களா? அப்போது பிளான்ட்டும் லைவாக இருக்குது, அனிமலும் லைவாக இருக்குது. அதாவது மவுஸ் வந்து ரெண்டுமே உயிரோடு இருக்குது. அது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, பிளான்ட்ஸ் வந்து ஆக்சிஜன் வந்து கொடுக்குது எதுக்கு, மவுஸுக்கு. அதேமாரி மவுஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு பிளான்ட்டுக்கு ஃபுட் ப்ரிப்பரேஷன் கொடுக்குது. அப்போ ரெண்டு ஆர்கானிசமே வந்து என்ன ஆகுது, லைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1732 1799 John Ingenhousz showed that sunlight is essential to plants to carry out photosynthesis and also to purify air that is fouled by breathing animals or by burning candles. அதாவது 1730 1799 வரைக்கும் என்ஜின் ஹவுஸ் என்றவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சன்லைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் வந்து அதனுடைய ஓன் ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு ப்ராசஸ் மூலயமா நடக்கும். அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னாக்கா ஃபோட்டோசின்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏர் வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஏர் வந்து அனிமல்ஸ் வந்து ப்ரீத் பண்ணிட்டு உயிர் வாழறதுக்கும் ப்ளஸ் பேர்னிங் ஆஃப் த கேண்டலுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இட் வாஸ் கிளியர் தட் ஏர் இஸ் எ காம்போசைட் மிக்சர் of many gases like oxygen and carbon dioxide. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏர் வந்து ஒரு மிக்சர். அதுக்கு அதில் என்னென்ன இருக்குது, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அது மாதிரி காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டேனியல் ரூதர்ஃபோர்ட் எ ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட் டிஸ்கவர்ட் நைட்ரஜன். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கேஸ். இப்போ நம்ம ஏற்கனவே நைட்ரஜன் பற்றி படிக்கல, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைட்லாம் பற்றி படித்தோம் இல்லையா. இப்போ வந்து நைட்ரஜன் என்ற கேஸை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேனியல் ரூதர்ஃபோர்ட். அவர் எப்படி சொல்லியிருக்கார் பாரு. He removed oxygen and carbon dioxide it into a carbon dioxide using an inverted bell jar using a burning candle. He passed this air without oxygen through lime water and removed the carbon dioxide. அதாவது லைம் வாட்டர் பாஸ் பண்ணிட்டு அந்த பெல் ஜாரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஒன்ஸ் த கார்பன் டை ஆக்சைடு வாஸ் ரிமூவ்ட் இன் தட் ஏர், neither a candle burned nor a plant breathed. அதாவது கேண்டலும் பேர்ன் ஆகலை, அதுக்கப்புறம் என்னது, பிளான்ட்டும் வந்து என்னது ப்ரீத் பண்ண முடியல, nor a plant breathe அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. Hence he was sure that the remaining air that he had did not have oxygen and carbon dioxide. அதாவது அவர் என்ன பண்ணார்னாக்கா, அதில் இருக்கிற ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிட்டார். அப்போ அது ரெண்டு கேஸுமே அதுக்குள்ளே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹி வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ கேஸ் விச் ஷோட் த சேம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஏர் வித்தவுட் ஆக்சிஜன் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் அங்கே கேஸ் இருக்குது அப்படின்றது வந்து அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஆனால் அங்கே என்ன கேஸ் மட்டும் இல்லை, ஆக்சிஜன் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை. அப்போ என்ன கேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ஸ் திஸ் கேஸ் வாஸ் நேம்ட் நைட்ரஜன். அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் இல்லை, ஆனால் வேறு டைப் ஆஃப் கேஸ் இருக்குது. அதுக்கு என்ன நேம் சொன்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டெஸ்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர். pour some lime water in a glass tumbler, bubble some air using a straw through the lime water. After a few minutes, look at the lime water carefully. The lime water will produce a white precipitate and that the lime water will eventually turn to a milky white solution. So this shows the presence of carbon dioxide in air. கவனிங்கம்மா. சரி, இங்கே ஒரு கேர்ள் இருக்கா இல்லையா, அதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கிளாஸில் வாட்டர் வச்சுருக்கேன். அந்த வாட்டரில் லைம் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைம்னா என்னன்னா சுண்ணாம்பு. சரிங்களா? ஒரு ஸ்ட்ரா வச்சு அதை என்ன பண்ணுறா, ப்ளோ பண்ணுறா. அப்படி ப்ளோ பண்ணும்போது அவளுடைய மவுத்லேருந்து ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லைம் வாட்டரை வந்து மில்கி ஒயிட் சொல்யூஷனாக வந்து டேர்ன் பண்ணிடும். ஸோ இந்த லைம் வாட்டரை மில்கி ஒயிட் சொல்யூஷனாக டேர்ன் பண்ணுறவனுடைய ப்ராப்பர்ட்டி எந்த கேஸ்க்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுலேருந்து ப்ளோ பண்ணுறதுல வந்து என்னது, கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசென்ட்டாக இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். The next subtopic, composition of the air. So from Priestley experiment, which was followed by Ingenhousz and then Rutherford, we came to know that air was not just one substance. We will now describe what air is made up of. This is called composition of air. அதாவது மெனி சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ் வந்து ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்குதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க இல்லையா. இப்போ அதுலேருந்து என்ன சொல்லலாம், நம்ம ஏர் வந்து ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் இல்லை, இட் இஸ் எ
Composition. Composition means many in one. Okay. Next one, the major component of air is nitrogen. Almost 4/5 of air is nitrogen. அதாவது 5 பார்ட்ல ஒரு பார்ட் என்ன இருக்கு, 5 பார்ட்ல 4 பார்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு சொல்லிக்கிறாங்க. The second major composition of the air is oxygen. About how many part means about 1/5 of air is oxygen. அதாவது 5 பார்ட்ல ஒரு பார்ட் என்ன இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. In addition to nitrogen and oxygen gases, air also contains small amount of carbon dioxide, water vapor and some other gases. அதாவது நைட்ரஜன் ஜாஸ்தி இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்மால் குவான்டிட்டி என்னென்ன கேஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், அதுவும் இல்லாமல் வேறு சில கேஸஸில் வந்து இந்த ஏரில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கன், ஹீலியம் எக்ஸெட்ரா. ஸோ த ஏர் மே ஆல்சோ கண்டெயின் சம் டஸ்ட் பார்ட்டிகல் இன்க்ளூடிங் த gaseous particle, even it has the dust particles also. Okay, the composition of air in terms of percentage of its various component can be written as follows. அதாவது என்னென்ன கேஸஸ் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றது வந்து நாங்கள் இங்கே வந்து டயக்ராமேட்டிக்காக காமிச்சிருக்காங்க. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னாக்கா 78%. ஓகே, தென் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 21%. 1% என்னென்ன கேஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன், வாட்டர் வேப்பர் அண்ட் ஆல்சோ அதர் கேஸஸ். The composition of air changes slightly from place to place and also from season to season. For example, அதாவது இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஏரில் இருக்கிற காம்போசிஷன் வந்து ஸ்லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும், கிளைமேட்டை பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தையும் சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், air over industrial cities usually has a higher amount of carbon dioxide in it than the air over open spaces. அதாவது ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர்ட் வித் த ரூரல் ஏரியாஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஏர் இன் கோஸ்டல் ஏரியாஸ் மே ஹாவ் மோர் வாட்டர் வேப்பர் தேன் இன்லேண்ட் ஏரியாஸ். அதாவது கோஸ்டல்னாக்கா நியர் த சி, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து வாட்டர் வேப்பர் இருக்கும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் த லேண்ட். நெக்ஸ்ட், ஏர் ஆல்சோ கண்டெயின் மோர் வாட்டர் வேப்பர் ரெய்னி சீசன். ரெய்னி சீசன்லேயும் ஏரில் வந்து வாட்டர் வேப்பர் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. த அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் இன் த ஏர் இஸ் more in windy places than other areas. அதாவது விண்ட் இந்த டெசர்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஏர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் இல்லைங்களா, அங்கெல்லாம் என்ன இருக்குனாக்கா அலாங் வித் ஏர் டஸ்ட் பார்ட்டிகளும் மிக்ஸ் ஆகிட்டு ஏரோட மிங்கிளாக இருக்கும். சரிங்களா. ஸோ கம்பேர்ட் டு அதர் ஏரியா, இன் தட் ஏரியா த டஸ்ட் பார்ட்டிகல் will be present more. Thank you children.